ஹாய் ஹலோ வணக்கம். கிளாஸ் 83 அட்வான்ஸ் லெவல் பேட்ச் ஒர்க் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணிக்கிறேன். குந்தன் ஸ்டோனில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஸ்டோனும் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுற ஸ்டோனும் வந்துட்டு இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டிச் பண்ணுற ஸ்டோன் வந்து எடுத்து நான் 2 ஹோல்ஸ் வந்துட்டு இருக்குது. பேஸ் வந்துட்டு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கலருக்கு ஏற்ற மாதிரி ஸ்விங் த்ரெட்டை எடுத்து ஸ்விங் த்ரெட்டால் வந்து ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி இப்போ நான் பேஸ் வந்து ஒயிட் இருக்கும், மேலே வந்துட்டு நான் ஆரஞ்ச் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நீட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் ப்ளவுஸில் அப்ளை பண்ணும் போது பேஸ் வந்துட்டு ப்ளவுஸ் என்ன கலரோ அதே கலர் வந்துட்டு த்ரெட் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எண்ணாட் போட்டு தான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன் நான். ஸோ கண்டிப்பாக எண்ணாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சக்கரி வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருப்போம் சக்கரி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு. சேம் அதே மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆளுங்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஹோலில் ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் ஸ்டிச் கொடுத்தா தான் அந்த சக்கரி வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சக்கரி வந்துட்டு 2 டைம்ஸ் கிட்ட நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் மூவ் ஆகாமல் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளவுஸை ரிமூவ் பண்ணால் கூட அந்த கிளாத்தில் அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இல்லாமல் நல்லா ஃபிட்டாக நீட்டாக இருக்கும். ஸோ எல்லா ஸ்டிச்சுமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எண்ணாட் போட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4mm பீட் வந்து நான் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். 3mm இருந்தாலும் சரி 4mm இருந்தாலுமே சரி ஒவ்வொரு பீடாக ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பீடாக நீங்கள் ஸ்டிச் கொடுக்கும் போது தான் அந்த நீங்கள் ப்ளவுஸை ரிமூவ் பண்ணும் போது உங்களுக்கு இந்த நெளிவு சுழிவு எதுவுமே இல்லாமல் நீட்டாக வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். பேட்ச் ஒர்க் அப்படின்னா இப்போ ஒரு கிளாத்தில் வந்து நம்ம ஒரு டிசைன் வந்து கொடுத்துருவோம். ஒரு ஃப்ளாராக இருக்கட்டும், ஒரு பேர்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு கொடுத்துட்டு இதை கட் பண்ணி ஒரு ப்ளவுஸில் வந்துட்டு எம்ப்ராய்டரி நீடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க்கு. இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு டிசைன் வந்து கொடுக்குறேன். ஸோ ஒரு ப்ளவுஸில் எனக்கு வந்துட்டு இது வேணும், சென்டரில் எனக்கு இது வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இதை நீங்கள் கட் பண்ணி அந்த ப்ளவுஸில் வந்து நீங்கள் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி தான். இதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ செயின் ஸ்டிச் நான் ஸ்டிச் கொடுத்துட்டு எகெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4mm பீடால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் வந்து பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பீடாக வந்து ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டால் அவுட்லைன் வந்துட்டு நான் 2 டைம்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்களும் 2 டைம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நீட் லுக் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.